Olitri Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. சிவகங்கை ராமச்சந்திரன். இவர் வழக்கறிஞராகவும் தந்தை பெரியாரின் தோழராகவும் சாதி ஒழிப்பில் முனைப்பாளராகவும் தென் தமிழ்நாட்டில் திராவிட சுயமரியாதை இயக்கத்தின் தீவிர செயல்பாட்டாளராகவும் விளங்கியவர். ஆதி திராவிட தமிழர்களும் தாழ்த்தப்பட்டோரும் கோவில்களில் தடையின்றி சென்று வழிபட பாடுபட்டார். தாழ்த்தப்பட்டோர் கல்வி பெற இரவு பள்ளிகளை தம் சொந்த செலவில் கட்டி அவர்கள் கல்வியறிவு பெற உதவினார். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தம் சாதி பட்டமான சேர்வை என்பதை துறப்பதாக அறிவித்து அந்த நாளிலிருந்து சிவகங்கை ராமச்சந்திரன் என்றே அவர் மக்களால் அறியப்பட்டார். அந்த காலத்தில் ஒரு பிரிவினர் கோவில்களிலும் அக்ரகார தெருக்களிலும் நுழையவும் நடக்க முடியாத சூழ்நிலை நிலவியது. இருப்பினும் சிவகங்கை ராமச்சந்திரன் ராமநாதபுரம் தேவஸ்தான கமிட்டியில் தலைவர் பதவியில் இருந்தபோது பி.எஸ். சிதம்பரத்தை உறுப்பினராக அமர்த்தினார். 1930ஆம் ஆண்டு அக்டோபரில் நீதிக்கட்சி அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்க அழைப்பு வந்தபோது அதனை ஏற்காமல் சுயமரியாதை இயக்க பணியில் முழுமையாக தம்மை ஒப்படைத்துக் கொண்டு உழைத்தார். திருவனந்தபுரம் உயர்நிலைப் பள்ளியில் பயின்று மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றார். மதுரையிலும் பின்னர் திருச்சியிலும் பயின்று B.A. பட்டம் பெற்றார். 1913ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து பட்டம் படித்தார். 2 ஆண்டுகள் கல்விக்கு பின் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். மதுரையில் தம் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கினார். 1916ஆம் ஆண்டு தம் சொந்த ஊரான சிவகங்கைக்கு திரும்பி அங்கேயே வழக்கறிஞராக பணியாற்றினார். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் வர்ணாசிரம கோட்பாட்டை கண்டித்தும் தமிழர்கள் இனிமேல் தம் சாதி பாடங்களை விட்டொழிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் தந்தை பெரியாரால் வழிமொழியப்பட்டது. அன்று முதல் சேர்வை எனும் பட்டத்தை ராமச்சந்திரன் கைவிட்டார். 1930ஆம் ஆண்டு திங்களில் ஈரோட்டில் சுயமரியாதை மாநாட்டில் நடந்த மதுவிலக்கு மாநாட்டிற்கு தலைமையேற்று உரையாற்றினார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண்கள் விடுதலை மாநாட்டில் தலைமையேற்றார். இவ்வாறு தம் இறுதி காலம் வரை பல்வேறு மாநாடுகளை நடத்தினார். தொடர்ந்து சுயமரியாதை கொள்கைகளை பரப்பினார். சிவகங்கை ராமச்சந்திரனார் 49 ஆண்டுகள் வாழ்ந்து 1933ஆம் ஆண்டு மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. சர் வின்ஸ்டன் லியோனார்ட் ஸ்பென்சர் சர்ச்சில் என்ற முழு பெயர் கொண்ட இவர் பிரித்தானிய அரசியல்வாதிகளில் மிக முக்கியமானவர். ஐக்கிய ராஜ்யத்தில் 1940ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரையும், மீண்டும் 1951ஆம் ஆண்டு முதல் 1955ஆம் ஆண்டு வரையும் பிரதமராக பதவி வகித்த சர்ச்சில் 2ஆம் உலகப் போரில் ஐக்கிய ராஜ்யத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியவராக கருதப்படுகின்றார். சர்ச்சில் மிகச்சிறந்த பேச்சாளர், பிரித்தானிய இராணுவத்தின் அதிகாரி, வரலாற்றியலாளர், அவரது எழுத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர், வரைவாளர் போன்ற சிறப்பு பெருமைகளையும் கொண்டவர், போர் தந்திரம் மிக்கவர் என்பதை இராணுவத்தில் பணிபுரிந்த போதே நிரூபித்தவர், இந்தியா சூடான் 2ஆம் போயர் போர்களில் களம் கண்டவர், மேற்கு முன்னணியருடன் 1ஆம் உலகப் போரில் பிரித்தானியா போர் புரிந்த போது ராயல் ஸ்காட் போரின் போது 6வது படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கி அதன் வெற்றியில் பங்கு கொண்டார். திடீரென தோன்றிய 2ஆம் உலகப் போரின் போது முதல் கோமகனின் கடற்படை தலைவராக நிவிலி சாம்பர்லின் பதவி விலகலை தொடர்ந்து 1940 அன்று நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமராக பதவியேற்று பிரித்தானிய இராணுவத்தினரை அச்சு சக்திகளுக்கு எதிராக பயன்படுத்தியதன் மூலம் வெற்றியை நிலைநாட்டினார். 1945ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தோல்வியுற்றதால் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தார். மீண்டும் 1951ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரானார். 1955இல் ஓய்வு பெறும் வரை பதவியில் தொடர்ந்தார். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஒரே பிரித்தானிய பிரதமர் இவர் மட்டுமே. அது மட்டுமின்றி ஐக்கிய அமெரிக்காவின் கௌரவ குடியுரிமை வழங்கப்பட்ட 2வது நபரும் இவராகத்தான் இருக்கிறார். வின்ஸ்டன் தனது பள்ளி படிப்பை ஆரோ பள்ளியில் தொடங்கிய போது அவர் ஸ்பென்சர் சர்ச்சில் என்ற எஸ் வரிசையிலேயே அவர் சேர்க்கப்பட்டார். அந்த நேரத்தில் வின்ஸ்டன் திக்கி தடுமாறி பேசும் சிவப்பு முடி கொண்டு தடித்த குட்டையான ஒரு பையனாக இருந்தார். வின்ஸ்டன் தனது ஆரோ நுழைவுத் தேர்வில் கணிதத்தில் மிகவும் நன்றாக செய்திருந்தார். அதனால் அவர் அந்த பாடத்திற்கான பிரிவில் 1ஆவதாக வைக்கப்பட்டிருந்தார். ஆரோவில் தனது முதல் ஆண்டில் அவர் வரலாற்றில் அவரது பிரிவில் சிறந்தவராக அறியப்பட்டார். வின்ஸ்டன் பள்ளியில் நுழைந்ததில் இருந்து மிகவும் தாழ்நிலை வகுப்பில் குறைவான அடைவு நிலையை கொண்ட சிறுவனாக இருந்தபோதும் அவர் தொடர்ந்து அந்த நிலையிலேயே இருந்தார். வின்ஸ்டனால் உயர் பள்ளியிலும் அதற்கு மேல் எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருந்தார். ஏனென்றால் அவரால் மரபு சார்ந்த கல்வியில் பெரிதாக எதையும் சாதிக்க இயலாது. தனது பள்ளி சார்ந்த வேலைகளில் அவர் மோசமாக செய்தாலும் அவர் ஆங்கில மொழியை நேசிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் ஆரோ பள்ளியை வெறுத்தார். அவருடைய தாயார் அவரை அரிதாகவே சந்தித்தனர்.
வின்ஸ்டன் தனது தாயாருக்கு கடிதங்களில் தன்னை தனது பள்ளியில் வந்து சந்திக்குமாறோ அல்லது தனது பள்ளியை விட்டு வீட்டுக்கு வர அனுமதிக்க வேண்டியோ கெஞ்சினார். அவரது தந்தையுடனான உறவு சற்று விலகியே இருந்தது. ஒருமுறை அவர்கள் இருவரும் திறந்த மனதுடன் பேசிக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். 1895 ஜனவரி மாதம் 24 நாள் அவருடைய தந்தை வின்ஸ்டனும் கூட இளைய வயதிலேயே இறந்துவிடக்கூடும் என்ற திடமான நம்பிக்கையை வின்ஸ்டனின் மனதில் விதைத்துவிட்டு இறந்து போனார். இதன் காரணமாக வின்ஸ்டனுக்கு தான் தன்னை இந்த உலகில் தனது வாழ்விற்கான அடையாளத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இவர் இங்கிலாந்து இராணுவத்தில் பணியாற்றிய போது பல்வேறு போர்களில் பங்கெடுத்திருக்கின்றார். அதில் கியூபாவிலும் இந்தியாவிலும் சூடானிலும் ஓல்காமிலும் நடந்த போரிலும் மேற்கு போர் முனையில் 2ஆம் உலகப் போரின் போது நடந்த போரிலும் இவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தனது நாட்டிடம் அணுகுண்டு உள்ளதாக அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. திரைப்படம் அல்லது நகரும் படம். திரைப்படம் அல்லது நகரும் படம் என்பது படிமங்களின் வரிசைகள் திரையில் நகரும் போது தோற்றப்பாட்டின்படி ஒரு உண்மையான நாடக காட்சி நடைபெறுவது போன்ற ஒரு தோற்றம் செய்யக்கூடிய திரைப்படமாகும். திரைப்படத்தை நகரும் ஒளிப்பட கருவி மூலம் ஒளிப்படத்தின் காட்சியை பதிவு செய்வதன் மூலமாகவோ இயக்கமூட்டல் தொழில்நுட்பத்தினால் வரைபடங்கள் அல்லது உருவ மாதிரிகளை ஒளிப்பதிவு செய்வதன் மூலமாகவோ சிஜிஐ மற்றும் கணினி இயக்கமூட்டல் மூலமாகவோ இவைகளில் பலவற்றை ஒன்றாக பயன்படுத்துவதன் மூலமாகவோ விசுவல் எஃபெக்ட்ஸ் மூலமாகவோ உருவாக்குகின்றன. திரைப்படங்கள் பொதுவாக ஒளிப்படலங்களில் பதியப்பட்டு பின் அதனை ஒளிப்பட பெருக்கியின் மூலம் திரையின் மீது பெரிய அளவிலான படமாக காட்சிப்படுத்துவர். தற்காலத்தில் எண்முறை ஒளிப்படலங்களாக வன்வெட்டிலோ அல்லது பளிச்சுவட்டிலோ ரெட்வோன் ஒளிப்பட கருவியின் உதவியால் காட்சிகள் பதியப்படுகின்றது. திரைப்படம் பொதுவாக பொழுதுபோக்கிற்காக தயாரிக்கப்பட்டு முன்னர் திரையரங்குகளின் திரைகளில் காண்பிக்கப்பட்டு இப்பொழுது திரையரங்குகள் தவிர தொலைக்காட்சி, குறுந்தட்டு, பேழை, இணையம் போன்ற ஊடகங்கள் மூலமும் விநியோகிக்கப்படும் நகரும் படங்களையும் அந்த படங்களின் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள துறையையும் குறிக்கும் சொல்லாகும். திரைப்படங்கள் பெரும்பாலும் பின்னணி இசை, உரையாடல்கள் மற்றும் பாடல்களுடன் காணப்படும். அந்த வகையான ஒளிப்படலம் திரையில் காணப்படும் ஒளிப்படத்திற்கு ஏற்றாற் போன்று அமைந்திருக்கும். படச்சுருளுக்குள் ஒரு பகுதியில் உள்ளதாகவும் திரையில் காட்சிப்படுத்தப்படாத ஒரு பகுதியாகவும் அது அமைந்திருக்கும். ஒளிப்படம் எடுக்கும் முறையினை 1830ஆம் ஆண்டில் கண்டறிந்த பிறகு எட்வர்ட் மை பிரிட்டிஷ் எனும் ஆங்கிலேயர் முதலில் ஓடும் குதிரையின் அசைவுகளை இயக்கப்படமாக எடுத்து வெற்றி கண்டார். அதன் பின் ஈஸ்ட்மேன் என்பவர் படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக்க அமெரிக்க அறிஞர் பிரான்சிஸ் சென்கின்ஸ் 1894இல் ரிச்மண்ட் எனும் இடத்தில் இயக்கப்படம் ஒன்றை பலரும் காணும் வகையில் வடிவமைத்து காட்டினார். இதுவே புதிய பட வீழ்த்திகள் உருவாக அடிப்படையாக அமைந்தது. பிரான்சிஸ் உருவாக்கிய இந்த இயக்கப்படத்தில் நாட்டியம், கடல் அலைகள், கரையில் மோதும் காட்சிகள் முதலியன காணப்பட்டது. மேலும் இவை அனைத்தும் ஊமை படங்களாக அமைய பெற்றன. இவற்றை மக்களிடையே காட்டி கட்டணம் பெறப்பட்டது. இந்தியா, சீனா, ஜாவா போன்ற நாடுகளில் சினிமா போன்று திரையில் காட்டப்படும் பாவை கூத்து நடைமுறையில் இருந்தது. திரைப்படத்தின் வரலாறு தொடங்கும் முன்பே நாடகம் மற்றும் நடனங்களுக்கு பல அங்கங்கள் இருந்தன. அவை நாடக குறிப்புகள், நாடக வடிவமைப்புகள், நாடக உடைகள், தயாரிப்பு, இயக்கம், நாடக கலைஞர்கள், ரசிகர்கள், கதை படங்கள், இசை ஆகியவையாகும். அதன் பிற அங்கங்கள் புதிதாக உருவாயின. அத்துடன் மைஸ் அண்ட் சீன், முழு திரைப்படம் ஒரே ஒரு முறை மட்டும் போன்று பல விமர்சனங்களும் எழுந்தன. அப்பொழுது இருந்த தொழில்நுட்பங்களினால் ஒரு முறை திரையிடப்பட்ட திரைப்படத்தை மறுமுறை திரையிட இயலவில்லை. ஒளி ஊடுருவும் வகையில் மெல்லியதாக உள்ள இழைத்து பக்குவப்படுத்தப்பட்ட மிருகங்களின் தோள்களில் வண்ண உருவங்களை வரைந்து அவற்றை ஒளி உமிழும் விளக்குகளுக்கும் வெண்திரைக்கும் நடுவில் அசைய வைத்து அதன் மூலம் பாவை கூத்து கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். கதாபாத்திரங்கள் பேசும் வசனங்களையும் விளக்கங்களையும் உண்மையான மனிதர்கள் தங்கள் குரலில் திரைக்கு பின் நின்று கொண்டு அந்த கதாபாத்திரங்களுக்காக பேசினார்கள். இவற்றின் முக்கிய அம்சம் பொழுதுபோக்காகும். 1895ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி முதலில் மாலை நேரத்தில் பாரிஸ் நகரில் உள்ள கிராண்ட் கஃபே என்ற ஓட்டலின் கீழ்த்தளத்தில் முதல் திரைப்படம் திரையிடப்பட்டது. அந்த படத்திற்கு ஒரு பிராங்க் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. முதல் திரைப்படத்தை அரங்கேற்றியவர்கள் லூமியர் மற்றும் லூயி லூமியர் என்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இரட்டையர்களாவர். 1903ஆம் ஆண்டு காட்டப்பட்ட ரயில் கொள்ளை என்ற 8 நிமிடம் ஓடிய படம்தான் முதல் சினிமா என்கின்றனர். லூமியர் சகோதரர்கள் காட்டியதை இயக்கும் படம் என்றாலும் கதையம்சத்துடன் திகழ்ந்த முதல் திரைப்படமாக ரயில் கொள்ளை உள்ளது. தொடர்ந்து படம் எடுக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் படப்பிடிப்பு தளங்கள் தோன்றின. இதனால் புதிய நடிகர்கள் உருவாகினர்.
கிரிபித் என்பவர் 1915ஆம் ஆண்டு 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு நாட்டின் தோற்றம் என்ற படத்தை பல்வேறு புது யுத்திகளை பயன்படுத்தி எடுத்திருந்தார். இந்த படத்தில் முதலாக 75 பேர் கொண்ட இசைக்குழு இசையமைத்திருந்தது. இதைத் தொடர்ந்து பல ஊமை படங்கள் தயாரிக்கப்பட்டன. 1927ஆம் ஆண்டு முதல் பேசும் படம் வார்னர் பிரதர்ஸால் ஜான் சிங்கர் எனும் பெயரில் எடுக்கப்பட்டது. இதில் உரையாடலுடன் பாடல்களும் இடம்பெற்றிருந்தது. நாளடைவில் வண்ண திரைப்படங்கள் வெளிவரத் தொடங்கின. 1909ஆம் ஆண்டு கினிமாக்கள் என்ற முதலாவது வெற்றிகரமான வண்ண அசையும் திரைப்பட அமைப்பு முறை லண்டனில் அரண்மனை அரங்கில் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. கலிலியோ கலிலி ஓர் இத்தாலிய இயற்பியலாளர், கணிதவியலாளர், வானியல் வல்லுநர், பொறியாளர் மற்றும் மெய்யியலாளர் ஆவார். இவர் 17ஆம் நூற்றாண்டின் அறிவியல் புரட்சியில் மிக தொன்மையான பங்கை ஆற்றியுள்ளார். கலிலி இத்தாலியில் பிசா நகரில் 1564இல் பிறந்தவர். புகழ்பெற்றிருந்த குழல் இசைக்கருவி கலைஞரும் இசையமைப்பாளருமான வின்சென்சோ கலிலி என்பவருக்கும் கியூலியா அம்மநாட்டிக்கும் 6 குழந்தைகளில் முதலாவதாக பிறந்தவர். குழல் இசையை தந்தையிடமிருந்து கற்றுத் தேர்ந்தவர். தந்தையிடமிருந்தே மேலும் நிறுவப்பட்டிருந்த கோட்பாடுகள் மீதான ஐயங்கள், நன்கு வரையறுக்கப்பட்ட சோதனை முடிவுகளின் மதிப்பு, கணிதமும் சோதனையும் இணைந்து உருவாக்கும் முடிவுகள் ஆகியவற்றின் மீது பிடிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். கலிலியுடன் பிறந்த 5வரில் 3 இளவயதை தாண்டினர். மிகவும் இளையவரான மைக்கேலாஞ்சலோ குழல் வாசிப்பதில் திறமை பெற்றிருந்தார். இவரே கலிலியின் இளமை காலத்து நிதிச்சுமை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர். தனது தந்தை உறுதியளித்திருந்த வரதட்சணையை மைக்கேலாஞ்சலோ தனது மனைவி குடும்பத்தாருக்கு கொடுக்க இயலாது சட்ட வழக்குகளை சந்தித்தார். தவிரவும் தனது இசை முயற்சிகளுக்கும் சுற்றுலாக்களுக்கும் கலிலியிடம் கடன் கேட்ட வண்ணம் இருந்தார். இந்த நிதி தேவையே கலிலியை புத்தாக்கங்களை உருவாக்கி கூடுதல் வருவாய் ஈட்ட உந்துதலாக இருந்திருக்க வேண்டும். கலிலியோ கலிலி 8 ஆண்டுகள் இருந்தபோது இவரது குடும்பம் பிளாரன்ஸிற்கு குடிபெயர்ந்த போது யாக்கோபோ போர்கினியிடம் 2 ஆண்டுகள் விட்டு செல்லப்பட்டார். பின்னர் பிளாரன்ஸிலிருந்து தென்கிழக்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வல்லம்பிரோசோவில் கமல்டோலேசு துறவியர் மடத்தில் கல்வி கற்றார். கலிலியோ முதலில் பைசா பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயிலத்தான் சேர்ந்தார். 1581ஆம் ஆண்டு அவர் மருத்துவம் படிக்கும்போது ஒரு நாள் வழியோட்டங்கள் பெரிய சிறிய அலைவுகளில் சர விளக்கை தனி ஊசல் போல ஆட வைப்பதை கவனித்தார். தன்னுடைய இதய துடிப்பை வைத்து பார்க்கும்போது அந்த சரவிளக்கு பெரிய அளவிலும் சிறிய அளவிலும் ஓரளவை ஒரே நேரம் எடுத்துக்கொள்வதை பார்த்தார். தனது வீட்டிற்கு திரும்பியதும் 2 ஒரே நீளம் கொண்ட தனி ஊசல்களை வெவ்வேறு அளவில் அலையவிட்டு பார்க்கும்போது அவை 2ம் ஒரே நேர அளவில் அலைவதை கவனித்தார். இதன் பிறகுதான் கிறிஸ்டியன் ஐகன்ஸ் இந்த நெறிமுறையை பயன்படுத்தி ஒரு துல்லியமான கடிகாரத்தை உருவாக்கினார். இதுவரைக்கும் தன் வாழ்வில் தான் கணித படிப்பில் இருந்து தள்ளி இருந்துள்ளார். 1586ஆம் ஆண்டு தான் கண்டுபிடித்த நீரியல் துலாவை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். இதுதான் அவரை முதலாக அறிவியல் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. 1589ஆம் ஆண்டு இவர் பைசா நகர பல்கலைக்கழகத்தின் கணித கட்டிலுக்கு பேராசிரியராக அமர்த்தப்பட்டார். கலிலியோ படுவா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 1610 வரை அங்கு வடிவியல், இயக்கவியல், வானியல் ஆகிய துறைகளில் கல்வி பயின்றுவித்தார். இந்த காலங்களில் கலிலியோ தூய அடிப்படை அறிவியல் செயல்முறை அறிவியலில் நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினார். பேராயர் பெல்லார்மைன் கோப்பர்நிக்கசுவின் சூரிய மைய கோட்பாட்டு அமைப்பு ஏற்கப்பட வேண்டும் என்றால் முதலில் புறநிலையாக சூரியன் புவியை சுற்றவில்லை எனவும் புவிதான் சூரியனை சுற்றுகிறது எனவும் நிறுவிவிட வேண்டும் என்று 1615ஆம் ஆண்டு கூறினார். கலிலியோ புவி இயங்குவதை நிறுவிடும் புறநிலையான சான்றாக தன் ஓத கோட்பாட்டை கருதினார். 1616ஆம் ஆண்டு பூமி சூரியனை சுற்றுகிறது என்ற தனது கொள்கையை பரப்புவதை தடுப்பதற்காக கலிலியோ கலிலி ரோமை கத்தோலிக்க திருச்சபையினால் தடை செய்யப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. இன்றைய சொல்லுவெள்ளு போட்டிக்கான கேள்வி: அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை வயதில் ஓய்வு பெறுவார்கள்? வளைகுடா போர் என்பது 1990ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரை ஈராக்கிற்கும் அமெரிக்கா தலைமையிலான 28 நாடுகள் அடங்கிய கூட்டுப்படையினருக்கும் இடையே நடந்த சண்டையாகும். இந்த போர் முதலாம் வளைகுடா போர் அல்லது பாரசீக வளைகுடா போர் அல்லது பாலைவன புயல் படை நடவடிக்கை என்றும் அழைக்கப்படுகின்றது.
ஈராக் 1990ஆம் ஆண்டு குவைத் நாட்டை ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்துக் கொண்டதை அடுத்து ஈராக்கிய படைகளை குவைத்திலிருந்து வெளியேற்றும் நோக்கில் ஈராக், குவைத் மற்றும் சவுதி அரேபியாவின் சில பகுதிகளிலும் போர் நடந்தது. குவைத் மீதான ஆக்கிரமிப்பை அடுத்து உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஈராக் மீது பொருளாதார தடை விதித்தது. அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் ஹெர்பர்ட் வாக்கர் புஷ் தன் நாட்டு படைகளை சவுதி அரேபியாவில் நிறுத்தி மற்ற நாடுகளுக்கு தங்களது படைகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். பல நாடுகளும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையில் இணைந்து கொண்டன. அவற்றில் சவுதி அரேபியா, ஐக்கிய ராஜ்யம் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளே பெரும் பங்கு வகித்தன. மொத்த செலவான 60 பில்லியன் அமெரிக்க டாலரில் 40 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை சவுதி அரேபியா செலுத்தியது. இந்த போரில் வான்வழி தாக்குதல் 1991ஆம் ஆண்டு தொடர்ந்து தரைவழி தாக்குதலும் தொடங்கியது. குவைத்திலிருந்து ஈராக்கிய படைகளை விரட்டி அடித்த கூட்டுப்படையினர் ஈராக் நிலப்பகுதிக்குள் முன்னேறினர். தரைவழி தாக்குதல் தொடங்கிய 100 மணி நேரத்திற்குள் கூட்டுப்படையினர் வெற்றி பெற்று போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். ஈராக்கின் குவைத், சவுதி அரேபிய எல்லைப் பகுதிகளில் வான்வெளி மற்றும் தரைப்போர் நடவடிக்கைகள் தீவிரமாக திகழ்ந்தது. இதற்கு பதிலடியாக ஈராக், சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேலுக்கு பகுதியில் இருந்த கூட்டணி ராணுவ முகாம்களை நோக்கி விரைவு ஏவுகணைகளை அனுப்பியது. ஏப்ரல் 1991இல் இயற்றப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் 687 தீர்மானத்தின்படி போர் நிறுத்த உடன்படிக்கை கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட சர்ச்சைகள் காரணமாக 12 ஆண்டுகளுக்கு பின்னர் ஈராக்கிய போர் வெடித்தது. அமெரிக்க செய்தி தொலைக்காட்சியான CNN இந்த போரின் முக்கிய நிகழ்வுகளை போர் நடக்கும் இடங்களுக்கே சென்று நேரடி ஒளிபரப்பு செய்தது. இது அந்த காலத்தில் முதல் முயற்சியாகும். இந்த போர் முடிவடைந்த பின்னர் டெசர்ட் ஸ்டோர்ம் நடவடிக்கையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு ஒரு கன்னி விளையாட்டு உருவாக்கப்பட்டது. இதனால் இந்த போர் காணொளி விளையாட்டுப் போர் என அழைக்கப்படுகின்றது. இந்த வளைகுடா போரின் போது குவைத்திலிருந்து ஈராக்கிய படைகள் வெளியேறுவதாக அதிபர் சதாம் ஹுசேன் அறிவித்த தினம் வரலாற்றில் இன்று. இல்லைங்கிற இடத்துல தான் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேடல் அப்படிங்கிறது தெரியும். அந்த தேடலுடைய குறைகளை இல்லாத பட்சத்தில் ஒரு முழுமையான ஸ்கூல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஒரு குளோபல் எஜுகேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். Breaking all the traditional learning methods, Olutri Global Education Campus, Madhuvaram and Kodungayur. Admission open for session 21-22. We provide world-class education and amenities with minimum fee. Hurry up, limited seats. Complete your admission process just over a phone call. 7550010013, 7550010016. Chennai's best CBSE school challenge.